வம்சத்திரன்னு சொல்றார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, சர்வலோகங்களுக்கும் புகலிடமான பிரபு. அதெல்லாம் சரணாகதி வந்துருக்கியாப்பா, அதெல்லாம் வராத. அவர் ராட்சசாளுக்கெல்லாம் அவை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவை கொடுக்கிறார். சர்வலோக சரண்யாயே. அவருடைய கோஷ்டியில இல்லாதவாறே கிடையாது. அவர் கோஷ்டியில அணில், குரங்கு, கரடி எல்லாம் உண்டு. பஞ்சவடி சித்திரப்படுத்த செடி கொடிகள், மரங்கள் எல்லாம் உண்டு. ரிக்ஷாத் ரிக்ஷம் பிரதாவம்சம். சத்பிராமணராக இருக்கிற வசிஷ்டரும் உண்டு, வேடனான குகன் உண்டு, வேடுவச்சியான சபரி உண்டு. அவர் கோஷ்டியில ரஹீம் உண்டு, கபீர் உண்டு. அவர் கோஷ்டியில விபீஷணனும் உண்டு. சர்வலோக சரண்யாய. மேலும் என்ன அப்படின்னா, சரணாகத சம்ரட்சணம்ங்கிறது அவரோட வம்சத்தோட தர்மம், குல தர்மம். ராகவாய ரகுவம்சம். ரகுவம்சத்துல வந்தவா எல்லாருமே சரணாகதி பண்ணா ரட்சிக்கிறவா அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கும். இந்த பேர்பட்ட ரகுவம்சத்துலயும் ஏதாவது ஒரு அசமஞ்சு இருக்கும். அசமஞ்சன்னு ஒரு ராஜா இருந்தான். சில அபதங்கள்லாம் பண்ணிருக்கான். ஏன்னா அதே நேச்சர்ல வந்து எல்லாத்துலயுமே எக்ஸப்ஷன் இருக்கும். அதுதான் நேச்சரோட பியூட்டி. அதுதான் நேச்சரோட காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுக்கே காரணம். ரகுவம்சமா அது நிச்சயமா அதர்மாத்மாவே வரமாட்டான் அப்படின்னு ஒரு மாடல் வந்து ரகுவம்சம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதாவது நேச்சர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இன்னி வரைக்குமே ரகுவம்சமே ஆண்டு இருக்கணும்னு விட்டுருப்பாங்க. உலகத்தாவோட ரகுவம்சம் தான் அப்படிலாம் கிடையாது. அதுலயும் எவனாவது அதர்மாத்மா வந்து தொலைப்பான். இதே ரகுவம்சத்தை தான் மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா துரியோதனம் பக்கம் தான் பாண்டவ கௌரவ யுத்தத்துல. அதனால இது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வம்சத்துல வந்துட்டு அவ ஃபிளாவே இருக்காது, அதெல்லாம் கிடையாது. என்ன அதனால ஒரு அசமஞ்சு இருக்கலாமே, அது மாதிரி அசமஞ்சு இல்ல இங்க இருக்கிற பிரபு. ரகுவம்சத்துல இருக்கிற தர்மாத்மாக்கள்லயே சிரோமணி அப்படின்னு காட்டுறதுக்காக அடுத்த வார்த்தையா மகாத்மனே ராகவாய மகாத்மனே நிவேதயதே. சரி அதெல்லாம் இருக்கட்டும் பா, அப்படிலாம் இருக்கட்டும். உன்னை என்ன பண்ணணும் இப்போ நீ எது வந்திருக்க அப்படின்னா, என்ன கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணுங்கோ. அதான் ஒப்படைச்சிருக்கோம். நிவேதயதே, நிவேதனம் பண்ணுங்கள். என்ன பண்றது? நிவேதனம் பண்ணுங்கள். விவேகானந்தர் வெளிநாட்டில் இருக்கிற காலத்துல அங்க ஒரு அம்மா விவேகானந்தருடைய பக்தையாக ஆனார். மார்கரெட் இருக்கிற வாழ்க்கை விவேகானந்தருடைய பிரவச்சனங்கள்லாம் கேட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி நான் பாரத தேசத்தோட வந்து பாரத தேசத்துக்கு சேவை செய்யறேன் அப்படின்னா ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த இந்திய சுதந்திர போராட்ட மூவ்மெண்ட்லயே சீடுல 3 பேர் இருந்தா. அதை ஒருத்தர் ஒத்தியா அவர் ஒட்டி மகாத்மா காந்தி, சுப்பிரமணிய பாரதி, இவளெல்லாம் பிரயம். இந்த அம்மா அவ வந்து நான் இந்தியாவோட வந்துருக்கேன். எதுக்கு? இந்தியாவுக்கு சேவை, கைங்கரியம் பண்ணணும். இந்தியா பாரத தேசத்துக்கு சேவை பண்ணணும். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெருசா குடிபுறதுல விவேகானந்தர் பல முறை வந்து கேட்டும் கூட அவர் வந்து பெருசா பதில் சொல்லலை. அவரும் விடாம வந்து கடன் கேட்கறதுன்னு ஆயிடுச்சு. ஒரு பிடிவாதம் ஹடம் இந்தியாவோட வந்துடுறேன். இந்தியாவில் அவர் வேற மாதிரி தான் யோசிக்கிறார். திரும்ப ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவோட வந்துடுறேன்னு சொன்னா பட்டு சாங்ஷன் பண்ணக்கூடாது. 1000 யோசனை பண்ணணும். பல விஷயங்கள் யோசிக்கிறாருனாலே தள்ளி போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட வந்துட்டாரு. இவர் இந்தியா கிளம்பி வந்தார். ஒண்ணுமே சொல்லலையே தான் சொல்லி அனுப்புறேன். வந்துட்டார். வந்தவருக்கு தினமும் கடிதம் போட வேண்டியது. அனுமதி வேணும், அனுமதி வேணும், அனுமதி வேணும். ரொம்ப வந்துட்டே இருக்கே. ஒரு நாளைக்கு விவேகானந்தர் என்ன பண்ணா, இவர் ஒரு கடிதம் இல்லை. இங்க பாருங்க, ஃப்ராங்கா பேசுறேன். நீ இந்தியாவோட வரேன்னு வச்சுக்கோங்க. அங்க அந்த ஊர்ல உனக்கு இருக்கிற இந்த சொத்து கிட்டெல்லாம் எல்லாத்தையும் விடுற மாதிரி ஆயிடும். அங்க உள்ள பந்துக்கள் எல்லாரும் இழக்கிற மாதிரி ஆயிடும். அங்க உள்ள பந்துக்கள் எல்லாரும் நீ ஒரு பைத்தியகாரியா அங்க எல்லாத்தையும் விட்டு அங்க போறையே அப்படின்னு கேட்பா. உன பைத்தியகாரியும் வரலாம். எங்க மேல அன்பு இல்லையா, எங்கெல்லாம் விட்டு போறையே அப்படின்னு சண்டை போடுவா.
அது ஒரு மட்டமான நாடு, அங்கே போயிட்டு இருக்கு எது கேட்பா. அப்படிதான் அந்த காலத்துல இந்த இந்தியாவை பற்றிய அபிப்பிராயம் அந்த ஊர்லாம். இது எல்லா சிரமங்களையும் பட்டு நீ இந்தியாவுக்கு வரணும். எனக்கு ஓட்ட வாத்சல்யம், ஓட்ட அக்கறை, நீ சிரமப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நீ அப்படி நீ இந்தியா போகிறேன்னு வச்சுக்கோ. இந்தியாவில் வந்தா நீ நீ எதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்க? யாருமே எந்த ஒரு பர்சனல் லாபமும் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டான். யாரும் பர்சனல் லாபத்துக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க. நீ இந்தியாவுக்கு சேவை பண்றேன்னு ஆரம்பிச்சா 10 பேர் இங்க இடையூறு செய்வான், இடங்கள் செய்வான். இந்தியாவுக்கு பண்ற சேவைக்கு ஏகப்பட்ட இடங்கள் வருது மட்டும் இல்ல, உனக்கு அபகீர்த்தி வரும், உனக்கு கெட்ட பேர் வரும். நீ யாருக்கு சேவை பண்றியோ அவனே துரோகம் பண்ணுவான். இந்த ஊர்ல இந்த ஊர் தான் இல்ல, உலகமே அப்படிதான். உலகமே அப்படிதான், எல்லாரும் அப்படி இல்லை. பட் இது லா ஆஃப் நேச்சர் என்னன்னா, நீ ஒரு 10 பேருக்கு சேவை பண்ணா 10ல 1வது 2வது துரோகம் பண்ணும். அது ரெடியா இதுதான் சேவை பண்ணியாகும். அந்த வழிதான் தாங்கிறவனுக்கு தான் சேவை பண்றதை லாயிக்கணும். இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு நீ இந்தியாவுக்கு வரல. இத்தனை இஷ்யூ உனக்கு ஓகேன்னா நீ தாராளமா வரலாம். இந்த கடிதத்திலே இந்த வரலாம்ன்றது ஒண்ணுதான் அவன் மனசு வந்துடும், வேற எதுவுமே அவன் பார்க்கல. கடிதம் சேர்ந்தது, குருநாதர் வரலாம்னு சொல்லிட்டார். பாரத தேசத்துக்கு வந்தா மிகப்பெரிய வாக்கியமான சார். இத்தனையும் தெரிவிச்சும் அத்தனையும் மனசுல வாங்கியிருந்தும் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. இவனுக்கு தான் நிவேதனம் பண்ணப்பட்டவள் பேர் நிவேதிதா. நிவேதயதமாம் கிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இப்ப நான் சொன்னது அத்தனையும் விபீஷணம். அதாவது எதவனா தியாகம் பண்ணலாம், புகழுக்காக எப்படி தியாகம் பண்ணுவா, புகழையே தியாகம் பண்ணவும் தயாரிங்க. இவ்வளோத்தையும் தியாகம் பண்ணிட்டு எதுக்குன்னா ஏன் ராமருக்காக, ஏன் பிரபுவுக்காக, ஏன் தர்மத்துக்காக, இந்த ராமர் கிட்ட கொண்ட தர்மத்துக்காக, அந்த ராமச்சந்திர பிரபுக்காக கொண்ட தியாகம், துஷ்கரமான ஒரு தியாகத்தை பண்ணாலும் விபீஷணம். அதுதான் இங்க பாதிக்குள்ளிய வச்சனம். ரட்சிஷரீதி விஸ்வாசகா, ஏன் ராமர் இருக்காம இதை புரிஞ்சு பாருங்க. ரட்சிஷரீதி விஸ்வாசகா, ராமரையே போய் ஆசிரியர்கள் தான் கோத்துருத்த வராங்க. நிவேதயதமாம் க்ஷிப்ரம், இந்த சோகத்தை முடிச்சுருவேன். இதெல்லாம் எடுத்துட்டேன் இல்லையா. என்ன நிவேதனம் பண்ணிட்டு இருந்தோ, அடுத்தது க்ஷிப்ரம். யுத்த சமயமா இருக்கு, இப்பெல்லாம் கஷ்டப்படாத, 4 நாள் கழிச்சு வா, யுத்தம் முடிஞ்சு வா, எனக்கு அது வரைக்கும் பொறுத்துக்க முடியாது. மாம் க்ஷிப்ரம், இந்த க்ஷணம் ஆலயத்துல தண்ணி கிடைக்காதான்னு மாட்டில் இருக்கிற அந்த மான் தவிக்கிற மாதிரி தவிக்கிறேன். இந்த க்ஷணம் என்ன சேர்த்து நம்ம தெளிவா வாசுதேவ பிரம்மம் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆசாரியத்தை போய் சமாஷனம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது, நல்ல நாள் பார்த்து சொல்றேன், சரணாகதி நல்ல நாள் ஏது, நீங்க நல்ல நாள் பார்த்து சொல்ற வரைக்கும் நான் உயிரோட கிடந்தேன்னா அப்படின்னா நம்ம பாடசாலை ஒரு அம்பி இருக்கான். இவ்வளவு பெரிய மகான் சொல்லும்போது அந்த அம்பி ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆச்சாரியன் வந்திருக்கார், ஆச்சாரியன் எழுதியிருக்கார், அழகேசிகர் வரிசையா எல்லாரும் கியூல நின்றுருக்கா தரிசனத்துக்காக. இவன் கியூல முன்னாடி போய் கியூ நம்பி ஆச்சாரியன் போய் சமாஷனம் பண்ணி பார்க்கறதுக்குள்ள தேஜஸ்வியா இருப்பான், அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. சமாஷனம் பண்ணி அப்படின்னு யாராவது அம்பிகா, நீ உங்க ஆத்து பெரியவாள்னா எங்க கேட்கிறாரு. அவள் தான் இங்க 10 ஆள் தண்ணி தாண்டி பின்னாடி இருக்கிறான், வந்துட்டு இருக்கா. கூப்பிட்டாரு கிட்ட சமாஷனம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு. அவள் தான் யோசிக்கிறார், சின்ன குழந்தையா இருக்கே, சுத்துமா இருக்குமா, நம்பியா இருக்கேன். வெளில சொன்னா அப்பா ஊர்ல இல்ல, சரணாகதிக்கு அப்பாவுக்கு என்னடா சம்பந்தம், இது எங்கேயோ போய் பண்ணி வைக்கிறனால கல்யாணமா பிரபத்தி பண்றோம். அதே வரைக்கும் சுத்தினம் ததைய லட்சுமிபதியில என்ன 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 நாளுக்கு சரணாகதி பண்றோமோ அந்த நாள் தான் நல்ல நாள். பள்ளிக்குட்டி தான் பார்த்து சரணாகதி பண்றோம் அவசியம் இல்லை. அதுதான் எதமாகும் க்ஷிப்ரம்.
விபீஷணம் உபஸ்திதம். பிரபத்திங்கிற சொல்லுக்கே பதமம் பது கதம் உபஸ்திதம் வந்து சேர வேண்டியதுன்னு அர்த்தம். அதோட முறை திரௌபதி சரணாகதிங்கிறோம், கஜேந்திர சரணாகதிங்கிறோம், எங்கேயுமே வந்து சேரல. அவ இருக்கிற இடத்துலேருந்தே கோவிந்தான்னு கத்தினா, ஆதி மூலன்னு கத்தினா, பாவம் அவரால் முடிஞ்சது. அதுக்கே பெரியவாச்சானுடைய லாங்குவேஜ் அறகுமைய தலைகுமைய ஓடி வந்தார் பெருமாள். அதுக்கே என்னும் பொழுது அடியேன் முறப்படி வந்து இருக்கிறேன், உபஸ்திதம் முறப்படி வந்து நிற்கிறேன். வந்து நிற்கிறவன கைவிடுவாரா அப்படின்னு உபஸ்திதம் அப்படின்னு விபீஷணர் சொல்ற அழகு.